ஹாய் கைஸ், இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, earlier நான் சொன்ன மாதிரியே அருண் ஒரு காசுக்காக ஒரு ரைடு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய குரூப் ரைடர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று குரூப் ரைட் போகிறது. அண்ட் நம்ம சேனல் நியூ வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவங்க டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 4:10 4:30 வந்து மத்திய காலேஜில் மீட்டப் பாயிண்ட் மாதிரி வர சொல்லியிருந்தாங்க. பட் போயிடலாம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீட்டில். அந்த மாதிரி ரைடு போகிறது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. அண்ட் கூட கௌதம் வரான் பின்னாடி பல்சரில். ஸோ க்ளவுஸ் நானும் போடலை, மத்திய காலேஜ் யூஸ் பண்ணிட்டு போட்டுலான்னு விட்டேன். அதுவும் நான் வந்து ஒரு லாஸ்ட் 2 months பேக் வந்து ஒரு ரைடு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். அந்த வீடியோஸ் நான் நிறைய பார்த்தேன். நான் யாருமே வந்து ஓவர் ஸ்பீடு போகிறதில்ல. ரோட் ரூல்ஸ் எல்லாமே ஒபே பண்ணி தான் போகிறாங்க. எந்த ரைடர்ஸுமே வந்து ஓவர் ஸ்பீடு ஸ்டண்ட்டு வீலிங் எதுவுமே பண்ணுறதில்ல. ஜஸ்ட் நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக வரது தான் பிளானு. இந்த வாட்டி நாங்கள் வந்து நேற்றே வந்து பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா லாஸ்ட் டைம் காஞ்சனகிரி மேலே போகும்போது பெட்ரோல் பங்க் எங்கேயுமே இல்லை. அப்படி இருந்தால் கூட வந்து 6 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து உஷாராக நம்ம நேற்றே ஃபில் பண்ணி வச்சிட்டோம் 2 பைக்குமே ஃபுல் டேங்க்கு. ஆக்சுவலி இப்போ நான் வரும்போதே வந்து ஒரு 2-3 பைக்கர்ஸ் போயிருந்தாங்க முன்னாடி. ஸோ நான் மேபி அவங்களும் அங்கே தான் போயிட்டுருப்பாங்க. ஆக்சுவலி எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லை. கொல்லிமலை இன்றைக்கி 2 days ட்ரிப்பு மாதிரி அருண் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம வண்டிக்கு நான் ஃபாக் லைன் போகணுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், நான் போட முடியல. ஆக்சுவலி லாஸ்ட்டு 1 week ஃபுல்லாகவே நைட் ஷிஃப்ட்னால எங்கேயுமே வெளியே போக முடியல என்னால். ஸோ ஃபாக் லைட் போடணும் கண்டிப்பாக. இல்லை நைட் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லைட் இந்த மாதிரி நிறைய இருந்ததுன்னா ஓகே, ஓட்டிடலாம். இதுக்கு முன்னாடி வந்து போரூர் பைபாஸில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், லைட் கம்மியாக இருந்தது. ஸோ கைஸ், ஸோ வந்துட்டோம். இன்னும் ஒரு இந்த பிரிட்ஜ் ஏரியாங்கன்னா வந்துச்சு மதிய கலாஷ். ஒரு 2 minutes தான். இந்த முன்னாடி கௌதம் போயிட்டுருக்கான். ஏதோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன், வந்துட்டாங்க. எஸ், இவங்க தான் எல்லாரும். வரும் ப்ரோ வந்துட்டாலும் தெரியல, போய் பார்க்கலாம். 25, 26, 27, 28, 29 பக்கத்தில் பைக்ஸ் பார்த்துக்கோங்க. செங்கல்பட்டு போனதும் 10 பிரிச்சுட்டா பார்த்துக்கலாம். கைஸ், மத்திய கைலாஷ்லாம் கிளம்பிட்டோம். மத்திய கைலாஷ்லாம் கிளம்பிட்டோம். ரைடு அவசரமாக இருக்க போகுது. ஸோ இங்கேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போது செங்கல்பட்டில் போய் மீட் பண்ணி அங்கேருந்து பேட்சாக பிரிக்க தான் பிளான். இப்போது ரைஸ் ஆல்ரெடி ஒரு 25 to 30 vehicles முன்னாடி போயிடுச்சு. இவ்வளோ பேர் கூட ரைடு போடுறது பெரிய விஷயம். என்ன லைட்டு தான் பிரச்சனையாக இருக்குது நமக்கு. நேரத்துக்கு ஃபாக் லைட் போட்டோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கலாம். ரோடு வேறு கொஞ்சம் மோசமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். ஹை பீம் வச்சு தான் ஓட்டுறேன், பட் அதுவே வந்து பவர்ஃபுல் இல்லை. சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நீங்கள் பைக் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்கல்ல, அது கண்டிப்பாக சிசி அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் இருக்காது. நம்ம எத்தனை மணிக்கு எல்லாரும் வந்தோன்ற அடிப்படையில் இருக்கும். அது பரவாயில்ல. ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்காக நியூ பீஸ்லாம் எனக்கு ரைட்டில் வந்துருங்க, மற்றவங்களாம் லெஃப்ட் வந்துருங்க. வாங்க டைட்டு சீரியஸ். நியூ பீஸ்லாம் எனக்கு ரைட்டு. நியூ பீஸ்னா ஃபஸ்ட் டைம் ரைடர்ஸு. நான் ஒரு வாட்டி தான் ரைட் போயிருக்கேன். குரூப் ரைடர் நான் நியூ பீஸ் தாங்க. ஓகே, டன்னா பிரிச்சிட்டோமா? நம்மளாம் ஒரு செட் அப்போ யார் இப்போ வாங்கம்மா பேலன்ஸ் யாரெல்லாம் எடுத்துடாங்க. நீங்கள் மீன் எடுத்து போயிருக்கீங்களா? சரி, டேட்டா டேட்டா தான் 10 பேர் இருக்கலாம் பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 ஓகே தான். ஸோ கைஸ், டீம் பிரிச்சாச்சு. 4 teams கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டீம்லேயும் வந்து அரௌண்ட் 12 members கிட்ட இருக்காங்க. ஒரு டெய்ல் லீடர் ஒருத்தங்க, அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு கைட் பண்ணுற லீடர் ஒருத்தங்க. ஸோ நம்ம வந்து மீரான டீமில் இருக்கோம். ஸோ லீடர்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம அந்த டீம் வைஸ் நம்ம கிளம்பிடலாம். முன்னாடி கௌதம் போகிறான், நம்பர் 3, நான் நம்பர் 4. ஸோ வந்து நம்பர் வைசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து கரெக்டாக 1.5 hours போயிடலாம்.
கூகுள் மாத்தாஜி அப்படிலாம் சொல்லுது. வெயில் அதிகமாக இருக்கும் நினச்சா வெயில் அடிக்கல, பட் ஓகே நல்லா இருக்கு. வெயில் ரொம்ப இல்லை, இன்னும் போக போக தான் தெரியும். டீம் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா நியூ கமர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் ரெண்டு கிளப் பண்ணி தான் போட்டிருக்காரு. வரணும்னா பயங்கரமா இருக்கு. ஸோ விக்ரவாண்டி போயிட்டு விக்ரவாண்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கேருந்து உளுந்தூர்பேட். ஸோ நம்ம கூட ஒரு 15 மெம்பர்ஸ் கிட்ட வராங்கன்னு நினைக்கிறேன் பேக்கில். அப்படியே வாவ், ஆஸ் ஆஃப் நோ ரைட் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. மீரன் நல்லா லீட் பண்ணுறாரு. ஏ கைஸ், விக்ரவாண்டியில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போது அதுவும் மீரன் டீம் அது ஒர்க்கு. இவங்களாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா கைட் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே. மற்ற டீம்லாம் அது வாங்கியிருக்கு. இப்போ லைட்டாக ஒரு காஃபி பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம டீ பிரேக் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி கிளம்புற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஹாய் கைஸ், உளுந்தூர்பேட்டில் டிஃபன் சாப்பிட்டு இப்போ ஹோட்டல் வெளியே தான் நிற்கிறோம். எல்லா வண்டியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 கிலோமீட்டர்ஸ் ஒரு கேப் விட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம். ஏன்னா வந்து அடுத்த ஸ்டேஷனில் ஓட்ட வேணாம், ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் ஸ்டாப் பண்ணி ஸோ அங்கேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் டீ பிரேக் இல்லை வந்து ஏதாவது ஜூஸ் பிரேக்கு. இப்போ டிஃபன் வந்து மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் கிளம்ப போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்க மட்டும் பார்த்தாது, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே நம்ம இனி நெக்ஸ்ட்டு வந்து மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். கௌதம், எப்படி போகுது டிரைவ்? சூப்பராக போகுது. லாங் ட்ரைவ், ஃபஸ்ட் லாங் ட்ரைவ், அதாவது குரூப் ரைடு வேறு. நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம் எப்படி சிக்னல்ஸ்லாம் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு. நிறைய லேர்ன் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆமாம், ஒரு லெக்சர் மாதிரி இருந்துச்சு. ஓகே மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ எல்லாருமே வந்து அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். உளுந்தூர்பேட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ரைடர்ஸ் எல்லாருமே வந்து போயிட்டுருக்காங்க ஃப்ரண்ட்டில். பாருங்கள், எல்லாருமே வந்து சேஃப்டி கேஸ் போட்டு தான் ஓட்டுறாங்க. ஹெல்மெட் கம்பல்சரி, சேஃப்டி கேஸ் கம்பல்சரி. எனக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃப்ரண்ட்டில் எத்தனை பைக் போகுதுன்னு. இந்த மாதிரி போகிறதே செம்மையாக இருக்குது. இந்த சைடு உள்ளே வந்ததுக்கப்புறம் வெயில் தெரியல. நம்ம டீம் முன்னாடி போயிடுச்சு. ஸோ இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கோம். எவ்வளோ ஸ்பீடு போகிறோன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ சேஃப்டியாக போகிறோம் தான் முக்கியம் நமக்கு. சரி, பார்த்து போங்க. இந்த மாதிரி ஏதாவது குரூப் ரைட்ஸாக போகிறதா இருந்தால். இப்போ நம்ம ஆத்தூர் பக்கத்தில் வந்திருக்கோம். இந்த பிளேஸ் பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. அங்கே எவ்வளோ பெரிய மவுண்டனு, இந்த ஏரியாவே பச்சை பசையில் செமையாக இருக்குது. இவ்வளோ மரங்கள் இருந்தால் அவ்வளோ வெயில் தெரியல இங்கே இந்த சைடு. ஸோ இது மாதிரி ஆத்தூரில் லிட்டில் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் ஒன்று எடுத்துருந்தோம். அந்த பிரேக் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இன்னும் ஒரு அரௌண்ட் 60 to 70 கிலோமீட்டர்ஸ் தான் ரீச் ஆகிடலாம். அதுக்குள்ளே ஒரு 3 to 4 பிரேக் எடுத்துட்டோம். காய்ஸ், இப்போ போகிற ரோடு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோடெலாம் க்ராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்தவங்க சொன்னாங்க முன்னாடி போகிற பைக்கர்ஸ் எல்லாம் செம்மையாக கார்னரிங் பண்ணிட்டு போகிறாங்க. பாருங்கள், செம்மையான ரோடு, ஃபுல்லாக வளைவு நலிவு தான்.
இன்னும் இங்கேருந்து ஒரு 40 நினைக்கிறேன், 35 to 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே வந்தால் வெயில் தெரியல, கொஞ்சம் சில்லுன்னு அடிக்குது காற்று. கைஸ் கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம எப்படி வெயில் இருந்தோமோ அது அப்படியே வந்து நல்ல வேலை காக்கா வந்து கிராஸ் ஆகிருக்கும், எஸ்கேப் ஆகிட்டோம். பாருங்க செம்மையான வியூ. அந்த மலையில வந்து ஒரு சைடில் மட்டும் வெயில் அடிக்குது பாருங்க. பார்த்தீங்களா, மேலே வந்து ஒரு சைடில் மட்டும் வெயில் அடிக்குது, மற்ற சைடில் ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்கு. இந்த நேச்சர்லாம் வந்து இப்படிலாம் பார்க்கறது ரொம்ப அதிசயம். கொல்லிமலை ரீச் ஆகிட்டோம். தாடி சொல்லிக்கி விட்டுருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஸ்டே, மேலே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டே பண்ணுறோம். ஸோ மற்ற டீம்லாம் வந்ததுக்கப்புறம் ஒன்றா போயிடலாம். ஸோ ஓகே, மேலே போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலான்னாங்க. பெட்டர் சாப்பிட்டே போயிடலாம். எல்லா கையும் நான் பார்க்கணும், யாரும் ஷையா ஃபீல் பண்ண விடாது. சாரி விக்னேஷ், நான் கொஞ்சம் அமைச்சரா இருக்கோம், நீங்க வளர்த்த பிள்ளைங்க தான். ஓகே 30 செகண்ட்ல நில்லுங்க. 34ல இருந்து கீழே பாத்துக்கிறோம். பாத்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறுறோம். சரி ஓகே. ரெடியா? அதாவது என்ன கேமரா புச்சா நீ சத்தியம் பண்ண மாட்டியா? கை நீட்டறோம்ல. ஏய் வாங்க. நான் கெட்ட கடவா வந்து நிக்குறான். அங்க பாரு விக்னேஷ் நீ சத்தியத்தை பாத்தியா? பெருசா இருக்கு சத்தியமா. அதனால தான் ஒரு பாஸ். ஓகேவா? நீட் கை நீட்டு. சிஸ்டர் பில்லியனுக்கும் உண்டு. ஆமா. bro எதுக்கு பெர்மிஷன் கேளுங்க. ரெடியா? நான் வந்து 90 km/h மேல ஃபாஸ்டா போக மாட்டேன். சத்தமா. நான் வந்து 90 km மேல ஃபாஸ்டா போக மாட்டேன். நான் வந்து ஓவர்டேக்கே பண்ண மாட்டேன். அழகா ஒரு பொண்ணு போச்சுன்னா சைட் அடிக்க மாட்டேன். பரவாயில்ல, கோடைக்கு நீங்க எவ்வளவு பரவாயில்ல, பாதி பேராவது மாட்டேன்னு சொல்றீங்க, ஒருத்த கூட சொல்லவே இல்லை. சரி ஓகே பாய்ஸ், எல்லா வண்டி எடுங்க. மூணாவது பாயிண்ட்க்கு யாரும் ரைடே வர மாட்டேன்றாங்க. சாரி எங்களை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நான் கொஞ்சம் அப்படிதான் வச்சுக்கோங்க. காய் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போ எல்லாரும் அவங்கவுங்க யூடியூப் சேனலுக்காக வீடியோஸ் எடுக்கிறாங்க. இப்போ மேலே டேரெக்டாக மேலே போயிட வேண்டியதுதான். மேலே போயிட்டு ஒரு ட்ரோன் ஷாட் எஃபெக்ட் இருக்குன்னு மாதிரி சொன்னார் அருணா 34th பெண்டில். ஸோ அந்த ட்ரோன் ஷாட்டையும் எடுத்துகிட்டு டேரெக்டாக ரூம் போயிட வேண்டியதுதான். கிளைமேட்டே வேறு லெவலில் மாறிடுச்சுங்க, செமையாக இருக்குது. கொல்லிமலை உங்களை அன்பே வரவேற்கிறது. ஸோ காய்ஸ் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். நடுவில் ஒரு பஸ்ஸு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, ஜஸ்ட் பேசிட்டோம் அந்த மாதிரி குரூப் ரைடாக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஓகே இனி மேலே ஏற வேண்டியதுதான். வாவ் அடேங்க அப்பா, $70 பென்ஸ் நினைக்கிறேன், ஹேர்பின் பென்ஸ். 34th பெண்டில் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அற்புதமாக இருக்குது பெண்டு. வாய்ப்பே இல்லை. ஓகே இன்னைக்கு டிராஃபிக் இருக்காத மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஹேர்பின் பெண்டில் இந்த மாதிரி பெரிய பெரிய லாரிஸ்லாம் போச்சுன்னா இவ்வளோ பைக்கர்ஸ் நின்று எடுத்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. என்னன்னா
ஓவராக பெண்டு போட்டால் சேடல் பேக் வந்து சைலன்சரில் போடுமான்னு பயம். அது ஒன்று தான் வந்து யோசிக்கிறேன். அண்ட் நம்ம புல்லட்டோட டயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீனாக இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து திரும்பணும். லேப்டாப் உள்ளே இருக்குது, பேகு தான். ஆனால் பரவாயில்ல, லேப்டாப் ஆகிடுச்சுன்னா அது என்னோடய ஸ்டோரேஜ் ஃபுல்லாக அதில் தான் வச்சுருக்கேன், பேக்கப்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி நேச்சரை பார்த்துட்டே போகலாம் அழகாக. எவ்வளோ தான் மேலே இருக்கான்னு தெரியல. எங்கேயும் இத்தனாவது ஹேர்பின் பெண்டு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல. ரைட் சைடில் வியூ பாருங்கள், செம்ம க்ளௌடியாக இருக்குது அந்த சைடு. கண்டிப்பாக சேஃபாக ஓடணும் ஹேர்பின் பெண்டில். ஏன்னா இறங்குறவங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் தான் இறங்குவாங்க. ஸோ நம்ம ஏறும்போது கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஏறணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த வடிவேல் சொல்லுவானே, புயல் வேகத்தில் போயிட்டுருக்கேன் ராஜா, மணல் லாரி குறுக்க வந்தாலும் காப்பாற்று, அந்த மாதிரி தான் நம்ம போகிறோம். இந்த ட்ரிப்பு முடித்து வேலையாக போய் புல்லட்டுக்கு ஃபாக் லைட்டு போட வேண்டியதுதான். சுத்தமாக தெரியல காலையில் வண்டி ஓட்டும் போது எது ரோடு எது பள்ளம். விக்ரம் வண்டி தாண்டதுக்கப்புறம் 2 வாட்டி வண்டி அடைச்சிது. நான் கூட பயந்துட்டேன், ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், திடீர்னு பைக்கை மக்கார் பண்ணுதேன்னு. அப்புறம் திடீர்னு ஆச்சுன்னு தெரியல, அதுவே சரியாயிடுச்சு. ஐயோ, ஏலகிரியில் அட்லீஸ்ட் 14 or 20 அதுவும் ஞாபகம் இல்லை, பட் அந்த மாதிரி தான். பட் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 35-34 கிட்ட வந்துட்டோம். இன்னும் half of the way இருக்குது. அதுக்கு தான் சொன்னாங்க கீழே இருந்து மேலே போகிறதுக்கு 1 hour ஆகும்னு. இதுவே பார்த்தீங்கன்னா 30 kilometers போல். கைஸ், இங்கே வந்து ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்காக இப்போது எல்லாம் ஃபார்மேஷன் பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா பைக்ஸும் வந்துச்சு, லைனாக ஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க டிராஃபிக் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ பைக்ஸ்னு. பழையப்பா கிளைமேக்ஸில் வர மாதிரி இருக்கு பாருங்கள், அவ்வளோ பைக்ஸ் எல்லாமே. அருண் வந்துட்டார், ட்ரோன் ஷாட்டுக்கெல்லாம் பிளான் பண்ணியாச்சு. மீன்வைல் நீங்கள் இந்த சினாரியை பாருங்கள், சாரி சீன்ஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குது. அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. சரி, ஓகே, ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்துடலாம். காய்ஸ், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஏறியிருப்போம். 62 வந்திருப்போம் நினைக்கிறேன், 62 or 64 சம்திங். ஏன்னா ஒரு 6 bends தான், டாப்பில் போயிடலாம். மேலே வந்தோன்னா அந்த சில்னஸ் நல்லாவே தெரியுது. நீங்கள் அந்த ரூட் பாருங்கள், ஒரு 100 மீட்டர் கூட வந்து ஸ்ட்ரைட் ரோட் இருக்காது, ஃபுல்லாகவே கர்வ்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் கர்வி ரோடு. சீரியஸாக பார்த்து வரணும். வா, செம்ம கிளைமேட். இங்கே அந்த காற்று அடிச்சுட்டு பாருங்க இப்போ. ஐயோ, செம்ம சில்லு. காய், சொல்ல மாட்டேன், தினேஷ் ப்ரோ பார்த்தேன், அவரோட லடாக் சீரீஸும் நல்லாவே இருக்கும். ஆக்சுவலி நான் புல்லட் வாங்கின ரீசனே பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோஸ் பார்த்து தான். அவரும் புல்லட் 350 தான் வச்சுருக்காரு, சான்ஸே இல்லை.
ஃபாக் லைட் போடும்போது அப்படியே வந்து ஹசார்ட் லைட்டை போட்டுடணும். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பைக்ஸ்க்கு. எந்த பப்ளிக்ஸ்க்குமே வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், வர ரைடர்ஸ்க்கும் லேக் எதுவும் இல்லாமல் கன்வீனியண்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க. வந்துட்டோம் மேலே. ஸோ நீ ரூம் புக் பண்ணி, ஆக்சுவலி ரூம் நாங்கள் எதுவும் புக் பண்ணலை, அவங்க புக் பண்ண இடத்துல வந்து ஸ்டே பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு சரி ஓகே அது செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்கன்னு. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் ஏறணும், இப்போ இறங்குறோம். இறங்கும்போது வந்து லோ கியர்லேயே வச்சு இறங்கணுங்க. நீங்கள் பாட்டு ஹை கியரில் வச்சு இறங்கிட்டீங்கன்னா சல்லுன்னு இறக்கிட்டு போயிடும். அதே மாதிரி கிளச்சு வந்து தேவைப்படும் போது மட்டும்தான் பிடிக்கணும். ஸோ அதுதான் சேஃப்டி. மேக்ஸிமம் செகண்ட் கியர் இறங்கும் போது. அப்படிங்கப்பா பேய் படத்தில் வர மாதிரி இருக்குது இடம். ஓகே ஸ்டாப் சொல்லியிருக்காங்க ஃபார் சம் ரீசன். ஸோ காய்ஸ் திருப்பியும் போகிறோம் வந்த வழியிலே. மேபி ரூமை மிஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். பாதி கேங் அங்கேயே நின்றுட்டாங்க. அப்படியே பைக் ரைட் போகும்போது அப்படியே மக்கள்லாம் ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா ஜாலியாக கெத்தாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி. அநேகமாக மழை பெய்யும்னு நினைக்கிறேன். செம்ம கிளவுடியாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு மழை பெய்ஞ்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் இது லடாக் மாதிரி இருக்குது. லடாக் மாதிரி இருக்குன்னு சொன்னால் லடாக் போனான்னு கேட்காதீங்க. வீடியோஸில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் போவாங்க ஏரியாவில். இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரிசம்பல் பண்ணுற மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. ஹாய் கேஸ். ஸோ ஃபைனலாக வந்து ரூமுக்கு சேர்ந்துட்டோம். மேலே ஏறதுக்கு ஆல்மோஸ்ட் 2.5 hours கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் வச்சு யார் யாருக்கு என்னென்ன ரூம் அலோகேட் பண்ணிக்க சொல்லிட்டு எல்லாமே ரூம் அலோகேட் பண்ணிட்டாங்க. பட் நம்ம லாஸ்ட் மினிட்ல வந்தனால லாஸ்ட்டாக ரூம் கிடச்சிது. பட் அதுவும் நான் அப்படியும் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.